செய்திகள் வாசிப்பது திவ்யா தமிழரசன். இன்றைய முதன்மை செய்திகள். புதுச்சேரி மாநில புதிய கவர்னராக கைலாசநாதன் இன்று ராஜ்நிவாசில் பதவியேற்றுக் கொண்டார். முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் 6ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி புதுச்சேரி அரசு சார்பில் சட்டமன்றத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கலைஞரின் திருவுருவ படத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர், அமைச்சர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியின் புகழ்பெற்ற வீராம்பட்டினம் செங்கழுநீரம்மன் கோவிலில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி சார்பில் உண்டியலை சட்டமன்ற உறுப்பினர் தட்சிணாமூர்த்தி தொடங்கி வைத்தார். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி மாநில புதிய கவர்னராக கைலாசநாதன் இன்று ராஜ்நிவாசில் பதவியேற்றுக் கொண்டார். புதுச்சேரி மாநிலத்தின் கவர்னராக கைலாசநாதன் நியமிக்கப்பட்டுள்ளார். நேற்று புதுச்சேரி வந்தடைந்த அவருக்கு முதலமைச்சர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். இந்த நிலையில் இன்று காலை புதுச்சேரி ராஜ்நிவாசில் பதவியேற்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் புதிய கவர்னராக கைலாசநாதன் பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தின் பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். தொடர்ந்து புதிய கவர்னராக பதவியேற்ற கைலாசநாதனுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். அவரை தொடர்ந்து அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், எதிர்க்கட்சி தலைவர் சிவா, அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் மற்றும் தலைமைச் செயலாளர், காவல்துறை ஐஜி மற்றும் அனைத்து துறை அதிகாரிகள், அரசியல் கட்சி தலைவர்கள் சால்வை அணிவித்து பூங்குத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர். முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் 6ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி புதுச்சேரி அரசு சார்பில் சட்டமன்றத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கலைஞரின் திருவுருவ படத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர், அமைச்சர்கள், எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் 6ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி புதுச்சேரி அரசு சார்பில் சட்டமன்றத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கலைஞரின் திருவுருவ படத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா மற்றும் திமுக, காங்கிரஸ், என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். முன்னதாக புதுச்சேரி சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் மாநில கழக அமைப்பாளருமான சிவா தலைமையில் 500க்கும் மேற்பட்ட திமுகவினர் சுதேசி மில் அருகில் இருந்து அமைதி ஊர்வலமாக சென்று அண்ணா சிலை அருகே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கலைஞரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் அவைத்தலைவர் SP சிவகுமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜிம், அனிபால் கென்னடி, செந்தில்குமார், சம்பத், நாக தியாகராஜன் உள்ளிட்ட புதுச்சேரியின் புகழ்பெற்ற வீராம்பட்டினம் செங்கழுநீரம்மன் கோவிலில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி சார்பில் உண்டியலை சட்டமன்ற உறுப்பினர் தட்சிணாமூர்த்தி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி வீராம்பட்டினம் பகுதியில் புகழ்பெற்ற செங்கழுநீர் அம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்திற்கு புதுச்சேரி மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பக்தர்கள் வருகை தருகின்றனர். கூட்ட நெரிசல் காலத்தில் பக்தர்கள் தங்களது காணிக்கைகளை செலுத்துவதற்கு மிகுந்த சிரமம் ஏற்படுவதால் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி சார்பில் ஆலய வளாகத்தில் உண்டியல் வைக்கப்பட்டுள்ளது. இதனை சட்டமன்ற உறுப்பினர் தட்சிணாமூர்த்தி திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் புதுச்சேரி மண்டல உதவி பொது மேலாளர் சோஃபியா, தலைமை மேலாளர் கணேசன், அரியாங்குப்பம் கிளை மேலாளர் ஜெயஸ்ரீ, கோவில் நிர்வாக அதிகாரி சுரேஷ் மற்றும் வங்கி ஊழியர்கள், கோவில் திருப்பணி குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். ஆடிப்பூரத்தை முன்னிட்டு புதுவை உருளையன்பேட்டையில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ கலியுக பராசக்தி அன்னை ஆலயத்தில் 108 பால்குட அபிஷேகம் நடைபெற்றது.
ஆடி பூரத்தை முன்னிட்டு புதுவை உருளையம்பேட்டையில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ கலியுக பராசக்தி அன்னை ஆலயத்தில் 108 பால்குட அபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக காலை 6 மணிக்கு கணபதி ஹோமமும் 7:30 மணி முதல் 8 மணிக்குள் 108 பால்குட அபிஷேகம் நடைபெற்றது. அதன் பின்னர் 9 மணி அளவில் அன்னைக்கு மகா தீபாராதனையும் அன்னதானமும் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் கவுன்சிலர் சத்யராஜ் கலந்து கொண்டார். இந்நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி நினைவு தினத்தையொட்டி திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தலைமையில் கலைஞரின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. தமிழக முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 6வது நினைவு தினம் புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி சார்பில் அனுசரிக்கப்பட்டது. அதையடுத்து முத்தியால்பேட்டை மணிகுண்டு அருகே மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்த கலைஞர் கருணாநிதியின் உருவப்படத்திற்கு திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தலைமையில் மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் திமுக நிர்வாகிகள் எழில் அண்ணல், சௌரிராஜன், தனசேகர், ரவி, சண்முகம், குவைஸ் சண்முகம், சுந்தரவடிவேலு, பலராமன், தங்கராசு, பாஸ்கர், பூபதி, சிவா, சந்துரு, அல்போன்ஸ், மகளிர் அணி நிர்வாகிகள் லதா, கலைவாணி, தனம், ராணியம்மாள், சுதா ஆகியோர் மற்றும் கழக உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டு முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். விளம்பர இடைவெளிக்கு பிறகு மற்ற செய்திகளை காணலாம். தங்கத்துடன் வெள்ளி இலவசம். ஜோஸ் ஆலுகாஸில் ஆடி சேல். தங்க நகைகள் வாங்கும் போது வெள்ளியை இலவசமாக பெறுங்கள். வைரங்களுக்கு 20% தள்ளுபடியுடனும் பிளாட்டினத்திற்கு 7% தள்ளுபடியுடனும் ஆடி சேலில் தங்க வைர நகைகள் வாங்கிட இன்றே வருகை தாருங்கள். ஜோஸ் ஆலுகாஸ். செய்திகள் தொடர்கின்றன. மடுகரை முத்தாலம்மன் ஆலயத்தில் சாகை வார்த்தல் விழா சிறப்பான முறையில் நடைபெற்றது. புதுவை அடுத்த நெட்டப்பாக்கம் கொம்யூன் மடுகரை VS நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலயத்தில் 11ஆம் ஆண்டு சாகை வார்த்தல் விழா சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக பந்தக்கால் நடுதல், கோ பூஜை, காப்பு கட்டுதல், அபிஷேக ஆராதனைகள் ஆகியவை நடைபெற்றது. தொடர்ந்து சக்தி கரகம் புறப்பாடு நடைபெற்று 12 மணி அளவில் சாகை வார்த்தல் விழாவும் அதைத் தொடர்ந்து பொங்கல் வைத்து வழிபாடும் நடைபெற்றது. இரவு கும்பம் கொட்டும் நிகழ்வும் நடைபெற்றது. தொடர்ந்து அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் அலங்கரிக்கப்பட்டு திருவீதி உலா நடைபெற்றது. இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவல் குழுவினர் மற்றும் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். அனைத்து பேருந்துகளிலும் கண்காணிப்பு கேமரா பொருத்த வேண்டும், ஹேர் ஹாரன் பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என பேருந்து உரிமையாளர் சங்கத்தினருடன் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் IG அஜித்குமார் சிங்லா வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவது தொடர்பாக பேருந்து உரிமையாளர் சங்கத்தினருடன் ஆலோசனைக் கூட்டம் காவல்துறை தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. IG அஜித்குமார் சிங்லா தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் போக்குவரத்து துறை சீனியர் SP பிரவீன்குமார் திரிபாதி முன்னிலை வகித்தார். SPக்கள் மோகன்குமார், செல்வம், இன்ஸ்பெக்டர்கள் நாகராஜ், சுரேஷ்பாபு மற்றும் போக்குவரத்து துறை, பொதுப்பணித்துறை, PRTC, SCTC அதிகாரிகள் மற்றும் தனியார் பேருந்து சங்க உரிமையாளர்கள், நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய IG அஜித்குமார், தனியார் பேருந்துகள் போட்டி போட்டுக்கொண்டு வேகமாக செல்கின்றன. அவ்வாறு பேருந்துகளை இயக்கக்கூடாது. டிரைவர்கள் மொபைல் போன் பேசியபடி பஸ் ஓட்டுவதை தவிர்க்க வேண்டும். மது குடித்துவிட்டு வாகனம் ஓட்டக்கூடாது. அனைத்து பஸ்களிலும் கண்காணிப்பு கேமரா பொருத்த வேண்டும். ஏர் ஹாரன் பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். டிரைவர், கண்டக்டர்களுக்கு கட்டாயம் மருத்துவ பரிசோதனை செய்ய வேண்டும் என்றார். கோரிமேடு நடராஜா உணவகத்தின் உரிமையாளர் செந்தில் முருகன் அவர்களின் 44வது பிறந்தநாள் விழா
வணிகர்கள் சங்கம், தொழிற்சங்க நிர்வாகிகள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரி கோரிமேடு சிதம்பரம் நடராஜா உணவகத்தின் உரிமையாளர் அண்ணன் செந்தில்முருகன் அவர்களின் 44வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு வழுதாவூர் சாலை வணிகர்கள் சங்கத்தின் கூட்டமைப்பு சங்கமம் அலுவலகத்தில் சிறப்பான நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த விழாவில் புதுச்சேரி வணிகர்கள் சங்கம் கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் முருகபாண்டியன், வில்லியனூர் வணிகர் சங்க தலைவர் திரு பாபு, மூலக்குளம் வணிகர் சங்க தலைவர் முத்துக்குமார், புதுச்சேரி லாரி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் SKD, கோரிமேடு வணிகர் சங்க தலைவர் செந்தில்குமார், சேதராப்பட்டு தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கத்தின் ஒருங்கிணைப்பு தலைவர் மோதிலால், செயலாளர் ரமேஷ், ஈட்டன்கோ பாஸ்கர், லாஸ்பேட்டை கார்த்திகேயன் அனைவரும் பங்கேற்று வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர். வில்லியனூர் அருள்மிகு ஸ்ரீ முத்தாலவாழி மாரியம்மன் ஆலயத்தில் ஆடி பூரத்தை முன்னிட்டு வளையல் அணி திருவிழா நடைபெற்றது. வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்தாலவாழி மாரியம்மன் ஆலயத்தில் ஆடி பூரத்தை முன்னிட்டு இன்று வளையல் நிலை திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள், குங்குமம் அர்ச்சனை உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. தொடர்ந்து அம்மனுக்கு வளையல் சாத்தப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பெண்களுக்கு பிரசாதமாக வெற்றிலை பாக்கு, பழம், தேங்காய், மஞ்சள், குங்குமம், திருமாங்கல்ய சரடு, புஷ்பம் மற்றும் வளையல் ஆகியவை பிரசாதமாக வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் வில்லியனூர் மற்றும் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரியில் கஞ்சா கும்பலை பிடிக்கச் சென்ற தலைமை காவலரை குக்கர் மேல்மூடியால் அடித்து கொலை முயற்சியில் ஈடுபட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி கோபாலன் கடை அம்மா நகரில் ஒரு வீட்டில் கஞ்சா பதுக்கி வைத்து விற்பனை செய்வதாக போதைப் பொருள் தடுப்பு பிரிவு தலைமை காவலர் வசந்த் என்பவருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து காவலர் வசந்த் உயர் அதிகாரிகள் மற்றும் வில்லியனூர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துவிட்டு சம்பந்தப்பட்ட வீட்டிற்கு சென்றார். அப்பொழுது வீட்டில் இருந்த 3 இளைஞர்கள் விற்பனைக்காக கஞ்சாவை சிறு சிறு பொட்டலங்களாக தயார் செய்து கொண்டிருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதையடுத்து அவர்களை பிடிக்க முயன்ற காவலரை மூவரும் சேர்ந்து குக்கர் மேல்மூடியால் சராமாரியாக தாக்கியதில் முகம் சிதைந்த நிலையில் காவலர் மயக்கமடைந்து அங்கேயே சரிந்தார். மேலும் சாக்குப்பையால் அவரின் முகத்தை மூடி கொலை முயற்சி செய்த நிலையில் வில்லியனூர் போலீசார் அங்கு வந்ததை கண்டதும் இருவரும் தப்பியோடினர். தலைமை காவலர் வசந்தை மீட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதித்த வில்லியனூர் போலீசார் தப்பியோடிய மூவரில் 2 பேரை கைது செய்தனர். விசாரணையில் பிரதீப், சதீஷ் என்பதும் இருவரும் சகோதரர்கள் என்பதும் தெரிய வந்தது. மேலும் தப்பியோடிய ஒருவரை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். கஞ்சா கும்பலை பிடிக்கச் சென்ற காவலர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய சம்பவம் புதுச்சேரியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆடி பூரத்தை முன்னிட்டு பாண்டியன் நகரில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ நவசக்தி மாரியம்மன் ஆலயத்தில் பால்குடம் எடுத்தல் விழா நடைபெற்றது. புதுவை மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் பாண்டியன் நகரில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ நவசக்தி மாரியம்மன் ஆலயத்தின் ஆடிப்பூரம் பால்குடம் எடுத்தல் விழா நடைபெற்றது. முன்னதாக காலை ஸ்ரீ பால விநாயகர் ஆலயத்தில் இருந்து பால்குடம் ஊர்வலமாக புறப்பட்டு அம்மனுக்கு ஆடிப்பூர பாலாபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனுக்கு பால்குடம் எடுத்து பாலாபிஷேகம் செய்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். அதைத் தொடர்ந்த விழாவில் பக்தர்கள் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் மற்றும் பிரசாதம் வழங்கப்பட்டது. மேலும் அதனைத் தொடர்ந்து மாலை அம்மனுக்கு வளைகாப்பு விழா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மீண்டும் முதன்மை செய்திகள். புதுச்சேரி மாநில புதிய கவர்னராக கைலாசநாதன் இன்று ராஜ் நிவாசில் பதவியேற்றுக் கொண்டார். முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் 6ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி புதுச்சேரி அரசு சார்பில் சட்டமன்றத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கலைஞரின் திருவுருவ படத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர், அமைச்சர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியின் புகழ்பெற்ற வீராம்பட்டினம் செங்கழுநீரம்மன் கோவிலில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி சார்பில் உண்டியலை சட்டமன்ற உறுப்பினர் தட்சிணாமூர்த்தி தொடங்கி வைத்தார். இத்துடன் இச்செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றன. நன்றி, வணக்கம்.